தமிழகத்தில் பிறை கொடி உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு சிவப்பு கொடி நிச்சயம் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூமு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் திமுக என்றைக்கும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக, அதாவது அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறது. நான் கூட பொது வாழ்க்கைக்கு வந்த உடனே முதலாக சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை சட்ட திருத்த நகலை கிழித்து எறிந்து நான் கைது செய்யப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. பரவாயில்ல. இப்போ ஒன்று எனக்கு உறுதியாயிடுச்சு என்ன அப்படின்னு சொன்னா, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு அரசியல் தலைவர்ல ஒருத்தர் கருணாநிதி. இந்த திமுக கட்சியில கருணாநிதிக்கு இருக்கக்கூடிய சாதுரியமோ அறிவுத்திறனோ ஒரு பயலுக்கும் கிடையாது. அதிமுகலும் கிடையாது, வேற எந்த கட்சியிலையும் நான் தமிழ்நாட்டில் பார்க்க. ஏன்னா நமக்கு அவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது வேற. ஆனா நான் ஏன் அதை இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயங்களை முன்னோர்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கிக்கணும், கெட்டதை விடணும். இந்த ஒரு நம்பிக்கை எங்க கூடியது, என் பையனுக்கு என்கிட்ட உள்ளது நல்லதெல்லாம் வரணும்ப்பா அப்படின்னு ஒரு அப்பாவும் நினைப்பார், ஒரு தாத்தா நினைப்பாரு என் பேரனுக்கு எங்கிட்ட உள்ள நல்லதெல்லாம் வரணும் அப்பான்னு. ஆனா கருணாநிதி அப்படி நினைக்கலன்னு நினைக்கிறேன். என்கிட்ட உள்ள கெட்டதெல்லாம் என் கீழே போகட்டும் பான்னார். அவர்கிட்ட இருக்கிற எந்த நல்லதும் பையனுக்கும் வரல, பேரனுக்கும் வரல. கருணாநிதி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி முரசொலியில ஒரு விஷயம் எழுதினார். எழுதும்போது அவர் என்ன எழுதினார் அப்படின்னு சொன்னா, என் இதயத்தில் இன்றும் பசுமரத்த ஆணி போல் இருக்கிறது. எது இருக்கிறதுன்னா, ஒரு கையில் நீதி கட்சியின் கொடியும் இன்னொரு கையில் முஸ்லிம் லீக் கொடியும் வைத்துக்கொண்டு திராவிட நாடு சிந்தாபாத், பாகிஸ்தான் சிந்தாபாத் என்று நான் அன்று முழங்கியது இன்னும் பசுமரத்த ஆணி போல் என் நெஞ்சில் இருக்கிறது. இது எப்ப? விடுதலைக்கு முன்னாடியே பாரத நாடு ஒன்றாக இருக்கக்கூடாது, திராவிட நாடு வெள்ளக்காரன் ஆள்றதுக்கான நாடு, பாக்கி எல்லாம் பிரிச்சு துணுக்கனுக்கு நாடு கொடுன்னு பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் நீதி கொடியும் இந்த கொடியும் வைத்துக் கொண்டது பசுமரத்து ஆணி போல் இருந்தது. சொன்னது யாரு? கருணாநிதி. பேரன் சொல்றாரு, பிறை கொடி, கருப்பு சிவப்பு கொடி. இப்ப டைரக்டா நீங்க அதை சொல்ல முடியாது, சட்ட விரோதம். இவர் என்ன சொல்றாரு? இவங்க கட்சியிலிருந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு ஆராசா, தேவை என்றால் நாங்க தனி நாட்டுக்கும் தயார் ஒரு வார்த்தையை இடையில விட்டார். சிஏஏ என்னடா சிஏஏ? பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து சட்டவிரோதமாக வந்தவனை திருப்பி அந்த நாட்டுக்கு அனுப்புன்னு சொல்ற கூடாது. இந்த நாட்டுக்கு இந்த மாதிரி சட்டவிரோதமா வர்றவன் இந்த நாட்டிலே வைக்கக்கூடியதை நான் கிழிக்கிறேன். பேரனுக்கும் தாத்தனுக்கும் உள்ள ஒற்றுமை தெரிஞ்சு போச்சா? எப்படி எங்க தாத்தா இந்த தேசத்துக்கு துரோகம் செய்தாரோ அதே துரோகத்தை நானும் உங்களுக்கு செய்வேன், இந்த நாட்டுக்கு செய்வேன். இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். இவ்வளவுதான் இந்த விஷயம். அதனால துரோகம் என்பது திமுகவுக்கு காலம் காலமாக வந்தது. இந்த புத்திரார்ஜித சொத்து, பித்ரார்ஜித சொத்தும்பாங்க. பித்ரார்ஜித சொத்து அப்படின்னா அப்பாட்டு இருந்து வாங்குறது. புத்திரார்ஜித சொத்துன்னு ஒண்ணு உண்டு. அது எங்க வீட்டுல ஒருத்தர் ஒரு கமெண்ட் சொன்னார். என்ன விஷயம்னா, அந்த பெரியவர் கீழே விழுந்துட்டார். அதுக்கு முன்னாடி பையனுக்கு ஆக்சிடென்டா அந்த கையில ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த பேர் என்ன? அந்த ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக். அந்த ஸ்டிக் அப்பாவுக்கு கொடுத்தாரு. அப்பா அவர்கிட்ட தமாஷா சொன்னார், எல்லா இடத்துலயும் பித்ரார்ஜித சொத்து தான் உண்டு, எங்க வீட்டுலதான் புத்திரார்ஜித சொத்து இருக்குன்னு சொன்னார். அந்த மாதிரி இது இந்த குடும்பத்துல அங்கிருந்து மேல இருந்து வந்திருக்கிற ஒரு சொத்தாக நான் பார்க்கிறேன். தேச துரோகம் என்பதும் மத பிரிவினைவாதம் என்பதும் திமுகவின் ரத்தத்தில் இரண்டர கலந்தது. இத தாத்தா செய்தது நான் செய்தேன்னு இன்னைக்கு பேரன் சொல்லியிருக்காரு. அன்னைக்கும் முட்டாள்களாக இந்துக்கள் இருந்தது போல் இன்னைக்கும் இருந்து போறீங்களா அப்படிங்கறத 2026 நீங்க முடிவு பண்ணுங்க.